ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்த நம்ம சேனலில் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றிங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அந்த லைக்கும் கொஞ்சம் போட்டிங்கனாக்கா நம்ம நேரடியாக இடத்துக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு 8 ஏக்கருங்க. டோட்டல் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு வீடு, கரண்ட்டு எல்லாமே இருக்குது. உள்ளே வந்து பட்டர் ஃப்ரூட் ஒரு 5000 மரம் வச்சுருக்காங்க. அதில் ஈல்டில் வந்து ஒரு 500 மரம் இப்போதைக்கு காய்க்குது. மிச்ச மரம் எல்லாம் அப்படியே வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் இந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்ணிலா கொடின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கிரிங் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போடுவோம் தெரியுங்களா. அது இதில் நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. முழுமையாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஃபுல்லாக விவசாயம் பண்ணணும், நல்ல இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாகும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரியா? அப்படி நம்மளால் வாங்க முடியல அப்படின்னா 10 பேர் சேர்ந்தாவது இந்த இடத்த வாங்கி ஆளுக்கு முக்கால் ஏக்கராக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். ஃபுல்லாக தெரியுறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காடு, அடர்ந்த காடு மாதிரி இருக்கிறது ஃபுல்லாகவே அவகோடா மரம் தான், இந்த பட்டர் ஃப்ரூட்டு தான். சரிங்களா? இது ஈல்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஈல்டு. அது இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து தோதகத்தி மரம், தேக்கு மரம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. காப்பி இருக்குது. மொத்தம் இதில் 3 விவசாயம் இருக்குது. காப்பி இருக்குது, வாழையும் இருக்குங்க, எல்லாமே இருக்குது. காடு ஃபுல்லாக வந்து டைமண்ட் வேலி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இடத்துக்குள்ளேயே கார் போயிடும். காரு போய் நிற்கிற அளவுக்கு அவங்க தனியாக இடம் வாங்கி அது வேறு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷல். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்சி வீடு, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. வந்தால் போனால் ஓனர் தங்குற மாதிரி அந்த வீடு இருக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்து எப்படி சொல்கிறதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே அக்ரி தான். ஸோ இது உள்ளே வந்து 2 போர்வெல் இருக்குது. இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது. 2 இபி இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து வீட்டுக்கு, இன்னொன்று வந்து போருக்கு தனியாக வாங்கியிருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த வெண்ணிலா கொடின்னு சொன்னேன் இல்லையா, இந்த வெண்ணிலா கொடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்ல ஈல்டில் வந்துருச்சு. இப்போது கொடி நல்லா சூப்பராக பராமரித்து வச்சுருக்காங்க. அதனால் அது அப்படியே ஃபுல்லாக இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காய் வந்து உங்களுக்கு நான் அதில் காட்டுவேன் ஃபுல்லாகவே. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவக்கூட வந்து 500 மரம் காய்க்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3000 மரம் வந்து நம்மளுக்கு ரெடியில் இருக்குது. இப்போது ஈல்டு எடுக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. அடுத்த வருஷம் அப்படியே ஏரியாராக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக வந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் எடுத்துக்கலாம் தாராளமாக. சும்மா ஒரு இடத்த வாங்கி இன்றைக்கி இருக்க நிலமையில் நம்ம வாங்கி அதை செலவு பண்ணி ரொம்ப அதை டெவலப் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நிறையா அமௌண்ட்டு செலவாயிடும். ஆனால் இப்படி இருக்க இடத்த வாங்கி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா வருஷக்கணக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தயங்காமல் கால் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் கால் பண்ணி நம்மக்கிட்ட கேளுங்க. சரிங்களா? இதுதான் அந்த வெண்ணிலா கொடி. இதெல்லாம் தேக்கு மரங்க. தேக்கு, வெண்ணிலா, எல்லா காப்பி செடி முதற்கொண்டு இது வெண்ணிலாவாக போட்டுட்ருக்காங்க. காடு ஃபுல் அண்ட் ஃபுல்லே வெண்ணிலா தான். இது ஃபுல்லாக அவகோடா. இந்த மாதிரி தான் நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. இதில் தெரியுது பார்த்திங்களா அது கொடி. இதில் வந்து ஒரு காய் வரும் இருக்குங்களா. அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும் ஃபுல்லாக உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அவகோடா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சும்மா வந்து ஒரு சீசன் வந்துச்சு அப்படின்னாக்கா நார்மலாக ஒரு 120 ரூபாய்க்கு நம்ம விற்றாலே போதும். சராசரி பார்த்திங்கன்னா அப்போது ஒரு மரத்துக்கு 500 கிலோ வச்சிங்கன்னா 500 கிலோ கூட காய்க்காது, 300 கிலோ அந்தளவுக்கு கூட காய்ச்சுன்னா கூட 300 கிலோவுக்கு என்னாச்சுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் இங்கே உள்ள ஈல்டு. அதே தான் இப்போ எல்லாமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபாரின், வெளிநாடு எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் காய்ச்சிருக்க மரம், காய்க்காத மரம் எல்லா மரத்தையும் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் எல்லாம் கன்று மரம் தான். எல்லாம் 2 வருஷம் 3 வருஷம், ஆனால் எல்லாம் 4 வருஷம் 5 வருஷத்து மரம் தான். எல்லா மரமும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாகவே எல்லாமே தெரியும். அது இல்லாமல் இந்த வெண்ணிலா உள்ளே வந்து காட்டுக்குள்ளே எல்லா பக்கட்டும் வந்து உள்ளே ரோடு போயிடும் உங்களுக்கு. அப்புறம் அது இல்லாமல் சொட்டு நீர் பாசனம்லாம் போட்டிருந்தாரு, நிறையா பண்ணியிருக்காங்க. இதுதான் அவகோடா மரம் தான், குட்டி மரம் இது. இதில் வந்து ஒட்டு வந்து ஒரு 1500 மரமே இன்னமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. மற்றதெல்லாம் நாட்டு மரம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் காய்க்கிற மரம். இது உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே.
சென்டரில் வந்து ஒரு பொது ரோடு போகுதுங்க. அதுக்கு நடப்பாதையும் இருக்குது, மெயினாக ரோடும் இருக்குது. நம்மளுக்கு 2 வழி இருக்குது இதுக்கு. அதே மாதிரி தோட்டம் வாங்கி இந்த உள்ளே இருக்க மரங்கள்லாம் தயவு செஞ்சு வெட்டணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம மரம் வளர்ப்போம்னு சொல்லி நல்லா அப்போ தான் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் வைக்கலாம். இதில் வந்து சில்வர் ஓக்கு மரம் கிட்டத்தட்ட ஒரு 5000 மரம் அதுவும் வச்சுருக்காங்க அவங்க. எல்லா குட்டி குட்டி மரமாக இருக்குது. இந்த அங்கே வளர்ந்துருக்கு பார்த்திங்களா, அந்த மரம் ஃபுல்லாகவே. இதாங்க அந்த கீழேருந்து வர்ற ரோடு. அதுலேருந்து அந்த ரோடு வந்து இந்த கேட்டுக்குள்ளே அப்படியே ஜாயின் ஆகிடும். இது சென்டரில் வந்து ஒரு பொது பாதை. இதான் காடு, மெயின் நம்மளுக்கு வந்து காடு தான். இந்த ரோடு வந்து செப்பரேட்டாக தனியாக வாங்கியிருக்காங்க கார் உள்ளே வரணுங்கிறதுக்காக. நடந்தே போயிட்டாங்களா? இது வந்து நடப்பாதை. இந்த நடப்பாதையிலே போயிட்டே இருந்தோம்னா அந்த இந்த வில்லேஜ் வந்துடும் நம்மளுக்கு. சும்மா ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வாக்கபிள்லே போயிடலாம். அந்த மெயின் ரோட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பனைக்காடு வில்லேஜுக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே உள்ளே போயிடலாம் நம்ம. இந்த மேல் சைடு தெரிகிற இடம் ஃபுல்லாக அவங்களோட தான். அது பொலி வந்து லாஸ்ட் வரைக்கும் நான் காட்டியிருப்பேன் பாருங்கள். ஒரு கல் ஒன்று காட்டுறேன், அது வரைக்கும் போகும் அந்த பொலி. அந்த இடம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய மரம் ஒன்று காட்டியிருக்கேன். அடுத்து அப்படியே ஸ்டெப்பாக உங்களுக்கு வரும். அந்த மரத்து வரைக்கும் அந்த ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸ் போடலாம். காட்டேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு காட்டேஜும் பண்ணிக்கலாம். அதில் 2 எப்படி சொல்கிறதுனா 2 பெர்ஃபார்மன்ஸுக்கு இதை நீங்கள் பண்ணலாம். காட்டேஜும் போட்டுக்கலாம், அக்ரியும் உள்ளே பண்ணிக்கலாம், விவசாயமும் எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு வியூ வேறு இருக்குது இதில், பயங்கரமான வியூ. அந்த வியூ பார்த்திங்கன்னா கீழே உள்ள இடம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இது அந்த வெண்ணிலா காய் காப்புக்கு வந்துருச்சு பார்த்திங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணிலா தான். காடு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த வியூ இருக்குது, அந்த வியூவை வச்சு நம்ம காட்டேஜ் பண்ணலாம். நிறையா அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வியூ ஃபுல்லாக தெரியுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீ ஹவுஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு அந்த மரம் இருக்குது. ஒரு மரம்னாலும் சூப்பரான மரம், பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்தை பார்த்தோம்னா அதுலேயே வந்து ட்ரீ ஹவுஸ் நிறையா பண்ணுறாங்க. அதில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மரம் தான் அது. இது நம்ம காட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இடம் வாங்கி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட இதெல்லாம் டெவலப்லேயே இருக்கிறது இடம் வாங்கினீங்கன்னா அப்படியே கன்டினியூ பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? இது ரொம்ப சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 8 நிமிஷம் தான் ஓடும். இந்த மரத்தில் நம்ம ட்ரீ ஹவுஸ் போடலாம், நிறையா விஷயங்கள் பண்ணலாம். அது ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து எப்பயுமே இதான், இது ஓனர் வந்து நம்மளுக்கு டைரக்ட் ஓனர் தான். டோட்டலாக ஒரு 3,10,00,000 ரூபா கேட்குறாரு. நெக்கோப்சில்னு தான் சொல்லியிருக்காரு. வாங்க, நேரில் வாங்க. இந்த இடத்த வந்து கண்டிப்பாக முடிக்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் வாங்க. அதே மாதிரி இந்த ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?